ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு எல்லாரும் சமைக்கிற அந்த ப்ரொமோஷன் டாஸ்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, திவ்யா அண்ட் சாண்ட்ரா தவிர்த்து. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திவ்யாவும் சாண்ட்ராவும் ரொம்ப நேரமாக சாண்ட்ராவும் விஜய் பார்வதி ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்தாங்க. அதில் தான் வந்துட்டு இந்த கனியை வந்து சைக்கோ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு வார்த்தை. என்னதான் ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து இந்த மாதிரி என்னதான் பண்ணியிருந்தாலும் அவங்களை இந்த மாதிரி வந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஸோ அதை வந்து பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு விஜய் சேதுபதி வச்சு செய்வாரோன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக மட்டும் கனெக்ட் ஆகிடாத அப்படின்ற மாதிரி வந்து சாண்ட்ரா வந்துட்டு விஜய் பார்வதிக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க நிறைய இடங்களில் வந்து அடி வாங்குறது வாங்குறது விஜய் பார்வதி பார்த்தீங்கன்னா கமருதீன் விஷயத்தில் மட்டும்தான். ஏன்னா கமருதீன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் சொம்பு தூக்குறாரு, அந்த பக்கமும் சொம்பு தூக்குறாரு. அரோரா கிட்டையும் ஓவராக வச்சுக்கிறாரு. அரோரா கிட்ட பேசும்போது விஜய் பார்வதி கேவலமாக திட்டுறாரு. அதை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கூட வந்துட்டு விஜய் பார்வதியை பற்றி அரோரா ரொம்ப கேவலமாக பேசியிருப்பாங்க. இவரு சிரித்து பேசியிருப்பார். அப்படி சிரித்து பேசுகிறீங்கன்னா அப்படியே தனியாக விட்டுட்டு போயிடணும். அதை விட்டுட்டு விஜய் பார்வதியை பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்க்கறது, அவங்கக்கிட்ட வந்து ஜாலியாக வந்து சிரித்து பேசுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இந்த பக்கமும் பண்ணிட்டு அந்த பக்கமும் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதை வந்து சாண்ட்ரா பார்க்குறாங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒரு டாஸ்கில் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி அரோரா பற்றி சொல்லியிருப்பாங்க விஜய் பார்வதி. ஸோ எமோஷனலாக கனெக்ட் ஆகிடாத. ஏன்னா நான் ஹிந்தி பிக் பாஸ் பார்த்துருக்கேன், அதில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அது உனக்கே பிரச்சனை ஆகிடுனா இல்லைக்கா அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதேமாதிரி இப்போ திவாகரனை போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன், போனதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்கும்போது நீங்கள் எனக்கு கிடைச்சிங்க. இப்போ நான் நிம்மதியாக தூங்குற நைட்டு, காலையில் எழுந்திரிச்சு டான்ஸ் பண்ணுறேன், அப்புறம் உங்களுக்கு உண்மையாக இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கரெக்டாக போயிட்டுருக்கு. நான் இனிமேலாம் வந்துட்டு அந்த மாதிரி வச்சுக்க மாட்டேங்க்கா அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட பேசின விஷயங்களும் ஷேர் பண்ணுறாங்க. என்னென்னா விக்ரம் வந்துட்டு திரும்ப திரும்ப வந்து அவங்க வந்து ஃபேமிலியாக வந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருக்கும், நம்மளுக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. இது கண்டிப்பாக நாளைக்கு விஜய் சேதுபதி வச்சு செய்ய போகிறாருன்றதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா அது தெரிஞ்சுதான் நாங்கள் உள்ள அமைச்சிருக்கோம். சும்மா அதே பேசிகிட்டு இருக்கீங்க, அதை தவிர்த்து வேறு எதுவும் பாயிண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இவர் எங்கே மூஞ்சி வச்சுக்க போகிறார்? இதைத்தான் வந்துட்டு விஜய் பார்வதி நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. பட் அவர் வந்துட்டு ஏற்றுக்கிற மனநிலைமையில இல்லை. மேபி வேறு யாராவது சொல்லியிருந்தால் ஏற்றுப்பாருன்னு தெரியல. ஆனால் விஜய் பார்வதின்ற ஒரு காரணத்தினால அவர் ஏற்றுக்கலான்னு தெரியல. இப்போ வந்து இது மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். விஜய் பார்வதி கிட்ட விக்ரம் சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருக்குது தான், சாண்ட்ராக்கு பிரஜனுக்கு இல்லைன்னு சொல்ல. அது தெரிஞ்சு தானே பிக் பாஸ் டீமை உள்ளே அமைச்சிருக்காங்க. உள்ளே அனுப்புனதுக்கப்புறமா திரும்பியும் அதையே வச்சு அவங்கள குத்துறது நியாயமா? இல்லை அவங்க சொல்கிறது நியாயம்தாங்க. விக்ரமில் சொல்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.